ஹாய். உங்க போன்ஸ ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக கால்சியம் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கான வீடியோ. கால்சியம் விட முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி. ஏன்னா, விட்டமின் டி இருந்தா தான் நீங்க எடுக்கிற கால்சியமும் நம்ம உடம்புக்குள்ள போய் சேரும். உடம்புக்குள்ள இருக்கிற கால்சியமும் எலும்புக்குள்ள போய் சேரும். விட்டமின் டில என்ன வித்தியாசமானது அப்டின்னா, சாப்பாடு, அதாவது உணவு முறைகள்லேருந்து அதிகமா விட்டமின் டி கிடைக்கிறதில்ல. நம்ம பாடியே இத சிந்தசைஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம ஸ்கின்னாலேயே இத சிந்தசைஸ் பண்ண முடியும். அல்ட்ரா வயலட் பி, சூரிய ஒளிகள்லேருந்து இருக்கிற இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அது மேலே படும்போது ஜென்ரலாக பார்த்தோம்னா கால்சியம் குறைபாட்டை விட விட்டமின் டி குறைபாடு இப்போல்லாம் அதிகமாயிடுச்சு. காரணம் நமக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லை. காலையில் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு சாயந்தரம் தான் வெளியில் வரோம், அதுக்குள்ளே சன் போயிடுது. ஸோ சமீப காலத்தில் கால்சியம் விட விட்டமின் டிக்கு முக்கியத்துவம் அதிகமாகிடுச்சு. ஸோ விட்டமின் டிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அல்ட்ரா வயலட் பி சன்ரேஸ்லேருந்து இருக்கிற நேரத்தில் நமக்கு பாடி சன்லைட் எக்ஸ்போஷர் தேவைப்படும். காலையில் 6 மணிக்கு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அந்த சன்லைட்டில் அல்ட்ரா வயலட் பி இருக்காது. டுவர்ட்ஸ் மத்தியானம் தான் அதிகமாக வரும். அதுக்காக நம்ம நடு யாமத்தில் வாக்கிங் போக சொல்ல முடியாது. ஒரு மார்னிங் 9 to 10 அந்த டைமில் வாக்கிங் போனீங்க, இல்லை அரௌண்ட் 4 o'clock சாயந்தரம் அந்த டைமில் எக்ஸ்போஸ் ஆகிறீங்க சன்லைட்டுக்கு அப்படின்னா, அந்த டைமில் நமக்கு இந்த விட்டமின் டி வந்துடும். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். மாதம் ஒரு முறை 60,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரே சாஷே ஆர் டேப்லெட்ஸில் ஈஸி ஃபார்மில் வரும். சன்லைட் எக்ஸ்போஷர் எடுக்க இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னை.